எப்பொழுதுமே நான் வாழ்க்கையின் விளிம்பு வரை போய்விடுவேன். சவால்கள் என்னை எதிர்கொண்டால் எனக்கு சந்தோஷமே. படப்பிடிப்பிற்காக நான் மலை மீது ஏறும் போதும் இறங்கும் போதும் என்னுடைய மரணத்தின் விளிம்பு வரை நான் சென்று வந்திருக்கிறேன். நாங்க ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு புத்திமதியும் யோசனையும் சொல்லுவோம். இது ஒரு குழுவோட கூட்டு முயற்சி. பேர் குதிச்சிடுவாரு, இல்ல வேகமா ஏறுவாரு. அவருக்கு இருக்கிற ஊக்கமும் சாமர்த்தியமும் நம்மள பிரமிக்க வைக்கும். அவரோட உடல்வாகு, பொது அறிவு, யோசிக்கிற திறமை, இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓகே இன்னும் எவ்வளவு தூரம் போகலான்னு அவரை கேட்க வைக்கிறதுனாலதான் இங்க இருந்து அவரால் ரசிகர்களை இழுக்க முடியுது. ஆனால் பிலிஸில் ஒரு நல்ல முடிவுக்கு உத்தரவாதம் இல்லாமல் போய்விட்டது. இதை கீழே தள்ளலாம். நான் ஒரு ஆழமான பிளவினுடைய ஓரத்தில் நிற்கிறேன். கீழே இறங்க வழி பார்க்க வேண்டும். உறுதியான கொடி ஒரு மனிதனுடைய கனத்தை தாங்க வேண்டும். ஆனால் கீழே பார்த்த போது இதை சோதிப்பது நல்லது என்று தோன்றியது. பார்க்கு ரொம்ப பிடிச்ச படம் டார்சான். அவரே டார்சானா இருக்க விரும்புவாரு. அதை அவர் செஞ்சு முடிச்சிடுவாருன்னு தெரியும். அவர் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். என்னோட மொத்த கனத்தையும் இது தாங்கணும்னு நினைக்கிறேன். இது நல்லா தாங்குது. ஓகே, இப்ப நாம நேரடியா சோதனையில இறங்கலாம். பேர பாராட்டணும். அதை வெட்டினாரு, அதுல தாவுனாரு, பிளவுக்கு அந்த பக்கம் தொங்கிக்கிட்டே போயிட்டாரு. எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது அந்த பக்கம் பயங்கர வேகத்துல போய் இடிச்சுக்கிட்டாரு. அப்போ கிட்டத்தட்ட பாறையே ஆடினா மாதிரி இருந்தது. நான் இந்த பாதாளத்தில் விழாமல் இருப்பதற்கு இன்னொரு கொடியை பிடித்தாக வேண்டும். அந்த விளிம்ப தொட்டது சரியான கணிப்புங்கிறத விட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். டொமினிக்கன் ரிபப்ளிக்கில் காட்டுக்கொடிகளோடு நான் சந்தித்த சவால் வேறு மாதிரியாக இருந்தது. என்னால கைவலிய கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. இந்த முறை மேலே ஏறுவதாக உத்தேசித்திருந்தேன். அப்படி என்றால் 55 மீட்டர் பலி. மெயின் கேமரா நான் ஏறுவதை கணவாய் அடியில் இருந்து படம் பிடிக்கும். என்னுடைய செயல்களை படம் பிடிக்க நான் என்னுடைய சின்ன கேமராவை எடுத்துக்கொண்டு போகிறேன். தொங்கும் ஒயர்களும் கூடுதல் கனமும் சவாலை இன்னும் கடினமாக்கிவிட்டது. இது ஒரு வீர சாகசமாக இருக்க போகிறது என்று சில நிமிடங்களிலேயே தெரிந்து கொண்டேன். என்னோட கைகள் ரெண்டும் அழுதுகிட்டே இருக்குங்க. எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. அங்குலம் அங்குலமாக நானும் என்னுடைய சிவந்த கேமராவும் கொடியின் மேலே ஏறினோம். 1 மணி நேரத்திற்கு பிறகு நான் உச்சிக்கு அருகில் இதோ இங்க நிக்கிற நான் தான் ரொம்பவும் களைச்சு போன பேர்.